நான் தான் செந்தூர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிடிசியோட பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிடிசியோட பேசிக்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா சிடிசின்னா என்ன அப்படின்றது தான். ஸோ கிளாக் டொமைன் கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெரிலாகில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் ஆஃப் த டாபிக் தாங்க சிடிசி அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த சிடிசி ரிலேட்டடாக பார்க்கும்போது நம்மளோட சில சின்க்ரனைசேஷன் டெக்னிக்ஸாக வந்து டாகல் சின்க்ரனைசரும் தென் ஹேண்ட்ஷேக் சின்க்ரனைசரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு பேசிக்ஸாக தெரிய வேண்டியது சிடிசி பேசிக்ஸ். ஸோ இந்த சிடிசினால தான் இந்த சிடிசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சின்க்ரனைசேஷன் டெக்னிக்ஸே போகிறோம். ஸோ அதில் நம்ம 2 ஸ்டேஜ் சின்க்ரனைசர் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கான்செப்ட்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பட் சிடிசியோட பேசிக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிடிசி அப்படின்றதுல இந்த இடத்துல வரது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஒன் மோர் திங், செகண்ட் திங் டொமைன் அப்படின்றது, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிறது இன்னொரு கிராசிங் அப்படின்றது. ஸோ இந்த நேம்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் கிளாக் டொமைன் கிராசிங் அப்படின்றது தான். ஸோ பிட்வீன் 2 கிளாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ நான் நேராக கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் 1 அப்படின்ற ஒரு கிளாக் ஆக்சுவலி. ஸோ இந்த கிளாக் வந்து இப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் மோர் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளாக் ஆக்சுவலி சேம் மாதிரி அதே மாதிரி இருக்க இன்னொரு கிளாக் எடுத்துக்கணும். ஸோ இப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த 2 கிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பட் இந்த இடத்துல இது வேற கிளாக் அப்படின்றது தான். 2 கிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் வி கேன் டேக் கிளாக் 1 இஸ் 30 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, இந்த கிளாக்கு வந்து இந்த கிளாக்கோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 30 மெகாஹெர்ட்ஸ் 1 பல்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கிளாக்கோட பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது சிடிசி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வரதுக்கு டெஃபினட்டாக வரும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த இடத்துல நான் வந்து எந்த விஷயத்தை என்ஷூர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 கிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. பட் ஆனால் வந்து இது வந்து சேம் ஃபேஸ்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எப்போல்லாம் 2 கிளாக்கோட ஃபேஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிடிசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று தோணலாம், பட் 2 கிளாக்கும் சேம் ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபேஸாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அச்சான்ஸ் இந்த மாதிரி சேம் ஃபேஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக நம்மளால் என்ஷூர் பண்ண முடியாது ஒவ்வொரு சேம் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிற எல்லா கிளாக்குமே சேம் ஃபேஸில் தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ பட் ஃபேஸஸ் டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே சிடிசி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இது ரியல் டைமில் நான் உங்களுக்கு சொல்லணும்னா சிடிசி அப்படின்ற பேசிக்ஸ் வந்து நம்ம இன்னுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். 2 கிளாக் டிஃப்ரெண்டான ஃப்ரீக்வன்சியாக இருந்தாலும் நமக்கு சிடிசி அப்படின்றது வரும் அப்படின்றது தெரியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்னோட கிளாக் 2 வந்து பார்த்தீங்கன்னா 60 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிளாக் வந்து இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30, இது வந்து 60. அப்போ இந்த கிளாக்கோட அப்பியரன்ஸ் ஐ மீன் 60 மெகாஹெர்ட்ஸுக்கு நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆஸ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ் டைம் வில் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கிளாக்கோட டைமிங் டியூரேஷனும் இந்த கிளாக்கோட 1 பல்ஸோட டைமிங் டியூரேஷனும் ஸ்ரிங்க் ஆகும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கிளாக்கில் வந்து 30, 60 அப்படின்னு வரும்போது ஒரு பல்ஸோட கிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கிளாக் பல்ஸ் வந்து 60ல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிளாக் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்படி நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ரெண்டுமே வேற ஃப்ரீக்வன்சி. அப்போ டெஃபினட்டாக ஃபேஸும் நமக்கு வேற அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட முடியாது. பிகாஸ் இது இன்னொரு சினாரியோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாக் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். லைக் கிளாக் டிவைடிங் கான்செப்டோ எனிதிங். அந்த மாதிரி ஒரு கிளாக்ல இருந்து தான் நம்ம இன்னொரு கிளாக் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அதோட ஃபேஸஸ் வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபேஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாக்கோட எந்த பாசிட்டிவோ அந்த பாசிட்டிவ் தான் நமக்கு இந்த கிளாக்கும் ஜென்ரேட் ஆகும். அட் த சேம் டைம் ஒவ்வொரு கிளாக்கோட பல்சஸ் எட்ஜஸ் வரும்போதும் எய்தர் அந்த கிளாக்கோட நெகேஜ் ஆர் பாசிட்டிவ் அதோட சிங்க் ஆகி தான் வரும் எப்பயுமே. அப்போ அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து அங்கே டொமைன் கிராஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக இருக்காது. பட் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டேட்டா லாஸ் ஆகாதுன்றதை என்ஷூர் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு சின்க்ரனைசேஷன் டெக்னிக்ஸும் அங்கே தேவையில்லை.
சிடிசி பர்பஸாகவும் எந்த ஒரு வயலேஷனுமே டெஃபினட்டாக காட்டாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிளாக்கோட கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து இந்த 2 கிளாக்கும் சேம் டொமைன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணும் போதே ஒரு கிளாக் டெரைவ் ஆகிற கிளாக்னா அந்த டெரைவ்டு கிளாக் கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற கன்ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு கிளாக் கன்ஸ்ட்ரெயினாக பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இதோட கிளாக்லேருந்து டெரைவ் ஆகுதுன்னு டூல் கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிடிசி வயலேஷன் வராது. இன்கேஸ் இது ரெண்டுமே இதே மாதிரி ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது, பட் ஆனால் ஒன் கிளாக் டிபெண்ட் இல்லை. ஒரு கிளாக்லேருந்து இன்னொரு கிளாக் ரெண்டுமே இண்டிபெண்டான கிளாக்கு. இது வந்து செப்பரேட்டாக இந்த 60 மெகாஹெர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்புகிறாங்க. இது 30 மெகாஹெர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா சிடிசி டெஃபினெட்லி வில் அக்கர். அதே மாதிரி தான் முன்னாடி பார்த்த சேம் சினாரியோ 30 மெகாஹெர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டைம்லேயே இது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் கிளாக்காக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக சிடிசி வில் அக்கர். வி நீட் டு ஃபிக்ஸ் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்குற சிடிசி அப்படின்றது வரும்போது மோஸ்ட்லி ஒன்று ஃபாஸ்ட் கிளாக்காக இருக்கும், இன்னொன்று ஸ்லோ கிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால். ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, ஒரு கிளாக்கோட இதுதான் என்னோட ஒரு கிளாக் அப்படின்னா இன்னொரு கிளாக் வந்து இப்படி இருக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குன்னா ஒரே ஒரு கிளாக்ல இன்னொரு கிளாக்கோட 3 எட்ஜுமே நமக்கு வந்து கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். மீன்ஸ் ஒரு என்டையர் கிளாக்ல என்னால் இன்னொரு கிளாக்கோட ஃபுல் 3 எட்ஜுமே என்னால் எடுக்க முடியாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து 3 எட்ஜ் ரூல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதான் சிடிசியில் பேசிக்காகவே ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு கிளாக்கோட இதில் மீதி இன்னொரு கிளாக்கோட 3 எட்ஜுமே என்னால் கவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இது கிளாக் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது கிளாக் 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த கிளாக் 1ல் என்னால் ஒரு என்டையர் கிளாக்கோட 3 எட்ஜுமே என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல சிடிசி அக்கர் ஆகும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இதை மட்டும் வச்சு என்னால் என்ஷூர் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாக்கும் இண்டிபெண்டன்ட்ன்றதை என்ஷூர் பண்ணணும். பிகாஸ் இந்த கிளாக்லேருந்து இந்த கிளாக் டெரைவ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே சிடிசி வயலேஷன் வராது. பட் இந்த கிளாக்கும் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா டெஃபினெட்லி சிடிசி வில் அக்கர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், கிளாக் ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக சிடிசி வரதை நம்ம மறக்க முடியாது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வயலேஷன் அண்ட் டெக்னிக்ஸை தான் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இந்த சிடிசி அப்படின்னு வரும்போது இது ஏன் நம்ம இந்த சிடிசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், லாஜிக்கலாக பார்த்தோம்னா இந்த மெட்டாஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது. ஸோ அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். பை.